இங்க புதுசா கல்யாணம் ஆன 2 பேருமே ஆரம்பத்துல நல்லா தான் இருக்காங்க. ஆனா போக போக தான் இவனோட சுயரூபமே தெரிய ஆரம்பிக்குது. இங்க ஆரண்யான்ற இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் கூட கார்ல வந்தா கூட நீ எங்கேயாச்சும் வெளியில போகணும்னா கேப் புக் பண்ணி போ, நீயே என் உயிரை வாங்குறேன்னு திட்டுறான். இப்படின்னா இருக்கிறப்ப பின்னாடி ஒரு கார்காரன் தெரியாம கார்ல மோதிடுறான். அவன் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பாக்குற இவனோட ஒய்ஃபும் பரவாயில்ல பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லும் போது எல்லாம் ஒன்னாலதான் வருதுன்னு எல்லாரும் முன்னாடியுமே வச்சு ரோட்ல அடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ட்ரிப்பனா முடிச்சுட்டு 2 வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா, நீ என்ன சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு வர, நீ வரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கடையிலே வாங்கியிருக்க மாட்டேன், உன்னை வீட்லயே செய்ய சொல்லி இருப்பேன்னு சொல்றான். உனக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்னா நீ யாரையாவது சமையல்காரிய வச்சுக்கோ, என்ன விட்டுருன்னு சொல்றாங்க. இவனோட ஆபீஸ் பார்ட்டில கலந்துக்கிறதுக்காக ஒய்ஃபனா கூட்டிட்டு போறான். அங்க போனதுமே இவனோட மேனேஜர் கிட்ட சிரிச்சு பேசி பழகிறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு கூட சண்டை போடுறான். இந்த பொண்ணு கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். இதனாலே இந்த பொண்ணு அவன் கூட இருக்க முடியாம அவனை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அடுத்த நாளே இந்த பொண்ணோட அப்பா அம்மா இந்த பொண்ணு கிட்ட வந்து மாப்பிள்ளை இப்படின்னா பண்ண மாட்டாரு, மாப்பிள்ளை கூட ஒழுங்கா சேர்ந்து வாழுன்னு சொல்றாங்க. ஏமா அவன் இவ்வளவு பண்ணியும் நீங்க என்ன அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றா. என்னடி ரொம்ப ஓவரா பேசுறேன்னு இவனும் காரை விட்டு இறங்கி இந்த பொண்ணு அடிக்கலான்னு வரான். ரொம்ப கோவத்துல இருந்தனால எல்லாரும் முன்னாடியுமே வச்சு நடு ரோட்ல அடிச்சிடுறா. இந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.